ஒரு அமிகோஸ் வெல்கம் டு த சேனல். ஸோ இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் ஏதாச்சும் புதுசா கண்டென்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்பதான் யோசனை வந்துட்டு வெறும் டிப் பத்தி மட்டும் சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்கலாம் ஓரல் கேவிட்டி பத்தின்ட்டு யோசிச்சு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் 32 பல்லு இருக்கு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சிரிப்பா என்ன 32 பல் காட்டிட்டு இருக்கு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதனால அது தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட பல்லு வந்துட்டு 2 பாகமா இருக்கும். வெள்ளையா நம்மளுக்கு என்னென்ன தெரியுதோ வாய்க்குள்ள பார்த்த உடனே அதை நம்ம டென்டல் டேர்ம்ல கிரவுன்னு சொல்லுவோம். அப்புறம் போன்ல எது அட்டாச் ஆயிருக்கோ அதை ரூட்னு சொல்லுவோம். இந்த ஜா செட் இருக்கு என்கிட்ட. இது வந்துட்டு நம்மளோட அப்பர் ஜா, இது வந்துட்டு நம்மளோட லோவர் ஜா. ஸோ நம்ம எங்களுக்கு வெள்ளையா என்னென்ன தெரியுதோ அது நம்மளோட கிரவுன். இங்க எந்த வெள்ளையா தெரியுதோ இந்த எல்லா கலருக்குள்ள அதுதான் நம்மளோட ரூட். ரூட் வந்து எப்பயுமே போன் வந்து புடிச்சு வச்சிருக்கும். அப்புறம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு பல்ல எடுத்துக்கலாம். ஒரே பல்ல எடுத்துட்டாக்கா 3 லேயர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். முதல் லேயர் வந்துட்டு எனாமல், இந்த கொஞ்சம் பிளாக் அண்ட் எல்லோவா இருக்குல்ல அது வந்துட்டு எனாமல் சொல்லுவோம். அப்புறம் மஞ்சள் லேயர் வந்துட்டு டென்டின். அப்புறம் இந்த ரெட் லேயர் வந்துட்டு இதுதான் நம்ம பல்லோட பிளட் வெசல்ஸ். இது பேர் வந்துட்டு பல். ஸோ சில பேருக்கு பல்லுல சொத்தியா இருக்கும். நம்ம பிரஷ் பண்ணும் போதெல்லாம் பார்த்தா பல்லு மேல பிளாக்கா இருக்கும். ஆனா அது வலிக்காது, எதுவுமே தொந்தரவு. அந்த பிளாக் டாட்ஸ் நீங்க என்ன பாக்குறீங்களோ பல் தேய்க்கும் போதாகட்டும் இல்ல சாப்பிடும் போதாகட்டும் அது வந்துட்டு எனாமல் மேல இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒன்னும் தொந்தரவு கொடுக்காது. வலியும் வராது, எந்த ஜும்ஜுமும் ஆகாது, நார்மலா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அது பாட்டுட்டு அது இருந்துட்டு போட்டோம், அதான் நம்மளுக்கு எதுவும் வலி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அது கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகி டென்டின் செகண்ட் லேயருக்கு போகும். செகண்ட் லேயர் போன உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா ஏதாச்சும் கோல்டான ஐஸ் ஜூஸோ இல்ல ஐஸ்கிரீமோ சாப்பிட்ட உடனே பல்லு ரொம்ப சென்சிட்டிவாகவும் என்ன சொல்றது ஜும் ஆகும், ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப கூச்சம், ஏதாச்சும் பண்ண நான் மாங்காய் சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது உங்களால பேசிக்லி. அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் அந்த சென்சிட்டிவிட்டி வந்த உடனே இந்த பக்கம் கடிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பக்கம் வந்தாச்சும் அந்த பக்கம் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அது வந்து என்ன ஆகும்னா அது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகி நெக்ஸ்ட் பல்புக்கு போவோம். பல்புக்கு போனோடனே என்ன ஆகும், ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி இங்க ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நைட் தூங்க முடியாது, வாய் கடிக்க முடியாது. அப்பதான் நீங்க டென்டிஸ்ட் கிட்ட வருவீங்க இல்லையா. சோ அப்ப என்ன பண்ணும் டென்டிஸ்ட், அந்த டூத்தை சேவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஆர்சிடி பண்ணி கேப் போடணும். சோ பேசிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்ல அந்த பிளாக் டாட் நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு பெயின் இருக்கோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ தேவையில்லை, அந்த பிளாக் டாட் பார்த்த உடனே உங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பவே அவங்க கொஞ்சோண்டு டீத், அந்த கொஞ்சோண்டு எங்க கேவிட்டி ஆயிருக்கோ, எங்க கேரிஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி சிமெண்ட் போட்டுருவாங்க. நீங்க அதான் எதுவும் தொந்தரவு கொடுக்கலன்னு விட்டுட்டே போனீங்கன்னா லாஸ்டா ஆர்சிடி ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப மொத்தம் பல்லுமே எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத கேப் போடணும், விச் இஸ் ஆர்டிபிஷியல் மெட்டீரியல். அதுக்கு நீங்க உங்க சின்னதா இருக்கும் போதே நம்ம பல்லே நம்ம வச்சுக்கலாம் இல்ல, எதுக்கு ஆர்டிபிஷியல் மெட்டீரியல் நம்மளுக்கு. சோ பேசிக்கா நான் இப்ப என்ன சொல்ல வரேன் இந்த டோட்டல் வீடியோல, சின்னதா இருக்கும் போதே காமிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிங்க. அதிகமா ஆகிற வரைக்கும் வைக்காதீங்க. இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, prevention is better than cure. அது முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்ட பிறகு டிசீஸ் வந்த பிறகு மாத்திரை சாப்பிடுறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது கொஞ்சம் பேசிக்கா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மட்டும்தான் நான் பண்ணேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரீசெண்டா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் 125 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய என்னால இருந்து என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. I'm teaching you whatever I know. இன்னும் அதிகமா ட்ரை பண்ணி டீச் பண்றேன். Keep supporting. Bye bye. Ichi.